சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூது கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. பாண்டிய நாடும் கூட சேர பேரரசுக்கு கட்டுப்பட்டிருந்த சிற்றரசர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடு வலிமையுடன் பேரரசாக திகழ்வதும் மற்ற நாடுகள் அதற்கு கட்டுப்பட்டு இருப்பதும் காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் மூவேந்தர்களுக்குள் யார் பெரியவன் என்ற போட்டி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சேர மன்னனுக்கு சோழ பாண்டிய நாடுகள் கட்டுப்பட்டு இருந்தது என்றால் எடியோன் காலம் முதலாக நீண்ட காலமாக சேர நாடும் சோழ நாடும் பாண்டியனுக்கு கட்டுப்பட்டிருந்தன. உருவ பக்ரேர் இளஞ்சேட் சென்னி சோழ நாட்டை மீட்டு அதன் தனித்துவத்தை காப்பாற்றி கலிங்கம் வரை சென்று வந்தார் என்றால் அவர் மைந்தனான கரிகாலர் இமயம் வரை சென்று புலிக்கொடி நாட்டி வந்தார். பாண்டிய நாடாவது தனது நாட்டின் எல்லைகளை அன்று முதல் இன்று வரை காத்துக்கொண்டு பேரரசாக விளங்குகிறது. ஆனால் சேர நாடு எல்லைகள் சுருங்கி இருகூறாக பிளவுபட்டு நிற்கிறது. அதில் ஒரு சிறு பகுதியை வைத்துக் கொண்டுதான் இந்த சேரலாதன் இன்று ஆட்சி புரிகிறார். அப்படி இருக்க இவன் எப்படி சோழ நாட்டிற்கு சமமாக இருக்க முடியும்? இன்றைய நிலையில் அவன் ஒரு குறுநில மன்னன் தான், சிற்றரசன் தான். அதனால்தான் அவன் சோழருக்கு சமமானவன் இல்லை என்றேன். அப்படியே இருக்கட்டும். ஆனால் அவர் பண்பில்லாதவர் என்று எப்படி நினைப்பார் சோழ மன்னர்? இருங்கோ வேடும் நீங்களும் சோழ மன்னருக்கு எதிராக படை திரட்ட வேண்டும் என்ற போது அதை மறுத்து தங்களை விரட்டி அடித்தவர் சேர மன்னர். சோழ மன்னருக்கு சாதகமாக நடந்து கொண்டவர் சேர மன்னர். அதனால் அவரை பண்பற்றவர் என்று எப்படி நினைப்பார் சோழ மன்னர்? அந்த வகையில் நீ சொல்வது சரிதான். இந்த நிலையில் சேர மன்னர் சொல்வதை அவர் எப்படி நிராகரிப்பார்? நீங்கள் அந்த காலகட்டத்தில் சோழ மன்னருக்கு விரோதமாக என்னென்ன செய்தீர்கள் என்பதை அவர் பட்டியலிட்டு காட்டப் போகிறார். உங்களை நாட்டை விட்டே விரட்டியே தீர வேண்டும் என்று அவர் வாதாடப் போகிறார். எவ்வளவு கடினமான பாறையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உடைந்துதானே தீர வேண்டும். அப்படியே அருமை அண்ணன் மனம் மாறி தங்களை நாடு கடத்த தீர்மானித்து விட்டால் யார் அதை தடுக்க முடியும்? இதற்கும் போவதற்கு வேண்டிய மூட்டை முடிச்சுகளை இப்பொழுதே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் தனியே சென்று சிரமப்படுவீர்களே, அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக நான் என்ன செய்ய முடியும்? அதற்கு நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. என் பொருட்டு நீலி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டுத்தான் போவேன். என்ன செய்வீர்கள்? அந்த சேரனை அன்றி அவன் நாட்டிலே கொன்றிருக்க வேண்டும். அதை செய்யாமல் வந்துவிட்டேன். இன்று இங்கு தேவையில்லாமல் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் அவனை கொன்றுவிட்டுத்தான் வெளியேறுவேன். என்றைக்கிருந்தாலும் என் கையால் தான் அவனுக்கு மரணம்.
யார் நீ? சொல்லிவிடு. வீரர்களே, சீக்கிரம் இங்கு வாருங்கள். மன்னவா, என்னவாயிற்று? மடையர்களே, இதுதான் நீங்கள் காவல் காக்கும் லட்சணமா? விருந்தினராக வந்தவன் உயிருக்கு கூட இங்கு பாதுகாப்பு கிடையாதா? உங்களை மீறி ஒருவன் எனது அறைக்கே வந்து என்னை கொல்ல முயற்சி செய்திருக்கிறான். அவர் உள்ளே வந்தது கூட தெரியாமல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தீர்களா? இல்லை அரசே. போதும் உங்கள் வீண் பேச்சு. என்னை கொல்ல வந்தவன் இப்பொழுதுதான் இங்கிருந்து ஓடுகிறான். இந்த திசையில் தான் ஓடுகிறான். அவளை சென்று பிடித்து அடித்து இழுத்து வாருங்கள். உத்தரவு அரசே. அடியே கருங்குழலி, இந்த பாரம்பரிய நகையை அணிந்த பின் உன் அழகு கூடியுள்ளது. மெருகேற்றிய பொற்சிலை போல் நீ இப்பொழுது மின்னுகிறாய். என்ன இருந்தாலும் இது மகாராணியார் அணியும் அணிகலனாயிற்றே, மின்னாமல் இருக்குமா? பேரழகு பெட்டகம், கட்டழகு தேவதை என்றெல்லாம் மகேந்திரன் என்னை வர்ணிக்கிறார் என்றால் அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இந்த நகையை அணிந்த பின் நான் இத்தனை அழகாகவா காட்சியளிக்கிறேன்? ஐயோ, என் கண்ணே என் மேல் பட்டுவிடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. தந்தையாரே, பிறந்தநாள் இனிப்பு உண்ணலாம் வா என்று நாம் கருங்குழையை அழைத்ததற்கு அவள் நம்மிடம் என்ன சொல்லிவிட்டு சென்றாள்? சற்று நேரம் காத்திருங்கள். நீங்கள் இருவருமே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு புதிய தோற்றத்தில் வந்து என் பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அப்படி அவள் சொல்லி சென்று எவ்வளவு நேரம் ஆகின்றது? இன்னும் அவளை காணுமே. உண்மைதான். கருங்குழலி, அம்மா கருங்குழலி, இதோ வந்துவிட்டேன் தந்தையே.
கருங்குழலி, நான் காண்பது கனவா இல்லை நினவா என்று தெரியவில்லை. என் கண் முன்பே நிற்பது என் தங்கை கருங்குழலியா அல்லது மகுடம் சூட்டப்பட்ட மகாராணியா? உனக்கேன் இப்படி ஒரு சந்தேகம் வருகின்றது மணிமாறா? என் மகள் கருங்குழலி மகாராணிதான். அப்பா, ஆமாம் மகளே, இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நீயும் மகாராணி ஆகப் போகிறவள் தானே? தந்தையாரே, தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? மகனே, பெரும்பழுதி பாண்டியருக்கு பின்னால் இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தை ஆளும் தகுதி உன் ஒருவனுக்கு மட்டும்தானே இருக்கின்றது. இந்த பாண்டிய நாட்டிற்கு மன்னனாக நீ முடிசூட்டிக் கொண்ட பின் கொற்கை நாட்டை ஆளும் பொறுப்பை நீ மகேந்திரன் வசம் ஒப்படைத்து விடுவாய். மகேந்திரன் கொற்கைக்கு மன்னனாகிவிட்டால் அவன் மனைவி நீ மகாராணி அல்லவா? பார், இப்பொழுதே உன் முகத்தில் மகாராணிக்குரிய பொலிவு வந்துவிட்டது. பார்த்தீர்களா தந்தையே, இந்த பாரம்பரிய நகை நம் கருங்குழலிக்கு எவ்வளவு பக்குவமாக பொருந்திருக்கின்றது. உண்மைதான். கருங்குழலியின் கழுத்தை அலங்கரிப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டது போல் அவ்வளவு கச்சிதமாக பொருந்தி இருக்கின்றது. தந்தையே, இப்படியே நாம் மாறி மாறி கருங்குழலியை பாராட்டிக் கொண்டிருந்தால் நாம் இனிப்பை சாப்பிடாமலே கருங்குழலியின் பிறந்த நாள் முடிந்துவிடும். ஆமாம் மணிமாறா, நீ சொல்வது உண்மைதான். கருங்குழலி, உன் கையால் அந்த இனிப்புகளை எங்கள் இருவருக்கும் இப்பொழுதே தந்துவிடு. முதலில் எனக்கு ஆசி வழங்குங்கள் தந்தையே. இதுபோல் இன்னும் நிறைய பிறந்த நாளை உன் வாழ்வில் கண்டு பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றேன். அண்ணா, நீடூழி வாழ்க. கருங்குழலி, உனக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து என்னவென்று தெரியுமா? சொல்லுங்கள் அண்ணா. இன்று தற்காலிகமாக உன் கழுத்தை அலங்கரித்த இந்த பாரம்பரிய நகை கூடிய சீக்கிரம் நிரந்தரமாக உன் கழுத்தை அலங்கரிக்க வேண்டும். மிகவும் மகிழ்ச்சி அண்ணா. இந்த பிறந்த நாள் என்னால் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளாக அமைந்து விட்டது. சரி, இனிப்பை சாப்பிட. வீரர்களே, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள்? எங்கே அந்த கொலையாளி? மன்னிக்க வேண்டும் அமைச்சர் பெருமானே, நாங்கள் இங்குள்ள அனைத்து பாதைகளுக்கும் சென்று அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்வது போல் அவனை தேடி பார்த்து விட்டோம். அவன் எங்குமே இல்லை. எந்த பாதையில் சென்றான் என்றும் தெரியவே இல்லை. எப்படியோ அவன் அரண்மனையில் இருந்து தப்பித்து விட்டான். இப்படி சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இங்கு என்ன சாதாரண சம்பவமா நடந்திருக்கிறது? ஒருவன் சேர மாமன்னரை கொல்ல முயன்றிருக்கிறான், அதுவும் உங்கள் பாதுகாப்பில் இருக்கும் போது. இது நடக்க சாத்தியமாகுமா? உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி ஒருவன் மன்னரின் அறைக்குள் நுழைய முடியும்? அப்படியானால் நீங்களே அவனுக்கு துணையாக இருந்து மன்னரை கொல்ல அனுப்பி வைத்தீர்களா? அமைச்சர் பெருமானே, நிச்சயமாக இப்படி ஒரு இழிவான காரியத்தை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். தங்களுக்கு இப்படி ஒரு எண்ணமே ஏற்பட தேவையில்லை. வேறு எப்படி என்ன சொல்லுகிறீர்கள்? ஒருவன் மன்னரின் அறைக்குள் நுழைந்து அவரை கொலை செய்ய முயன்று அது முடியாமல் போனதால் இங்கிருந்து சுலபமாக தப்பிச் சென்றிருக்கிறான். அவனை பிடிப்பதற்காக சென்ற நீங்கள் இப்பொழுது வெறும் கையோடு திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்றால் என்ன நினைப்பது? வந்தவன் தானாக தப்பிச் சென்றானா, அல்லது நீங்களே அவன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொடுத்து ஏதும் தெரியாதவர்கள் போல் இங்கு வந்து நிற்கிறீர்களோ என்றுதானே என்ன தோன்றுகிறது? இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு எங்களால் இங்கு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஒவ்வொரு கணமும் என்ன நேருமோ ஏது நேருமோ என்றுதானே என்ன தோன்றுகிறது? மன்னிக்க வேண்டும் அமைச்சர் பெருமானே, ஏதோ எங்களையும் அறியாமல்
சிறு தவறு நேர்ந்து விட்டது. இனி எக்காரணத்தை கொண்டும் அத்தகைய சூழ்நிலை ஏற்படாது. இன்று எங்களிடமிருந்து தப்பித்து சென்றவனை அவ்வளவு எளிதாக நாங்கள் விட்டுவிட மாட்டோம். நிச்சயமாக அவன் யார் என்பதை கண்டுபிடித்து உங்கள் முன் நிறுத்தியே தீருவேன். ஆமாம், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனான் என்று கதைகளில் சொல்வதைப் போல் உங்கள் பாதுகாப்பு எல்லைக்குள் வந்த ஒருவனை எளிதாக தப்ப வைத்துவிட்டு பிறகு அவனை எப்படியாவது பிடித்தே தீர்வேன் என்கிறீர்களா? என்ன அமைச்சரே, எங்கே அந்த கொலைகாரன்? அவனை எங்கோ விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் ஏன் வந்து இங்கு நிற்கிறார்கள்? மன்னிக்க வேண்டும் மன்னவா, இவர்கள் அந்த கொலைகாரனை கைது செய்யாமல் கோட்டை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். பலே பலே! சோழ நாட்டு வீரர்களின் சூரத்தனமான செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எதற்கும் உதவாமல் இங்கேயே நிற்கிறீர்கள்? மன்னவா, அது வந்து நீங்கள் என்னிடம் எதுவும் பேச தேவையில்லை. உங்களிடம் எதை பற்றியும் கேட்க நான் விரும்பவில்லை. இங்கிருந்து சென்று விடுங்கள். ஆகட்டும் மன்னா. மன்னவா, சொல்லுங்கள். இந்த சோழ நாட்டில் யார் உங்களுக்கு எதிரி இருக்க முடியும்? எதனால் உங்களை கொல்ல நினைக்க வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை அமைச்சரே. ஒருவேளை சோழ நாட்டில் எனக்கு எதிராக ஏதாவது சதிவலை பின்னப்படுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. மன்னவா, சோழ மன்னர் கரிகாலர் எக்காலத்திலும் இத்தகைய இழி செயலில் ஈடுபடக்கூடியவர் அல்ல. இருப்பினும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமைச்சரே. நான் அவ்வளவு எளிதாக இந்த விஷயத்தை விடமாட்டேன். நாளை சோழன் அவையில் இதற்கு நிச்சயம் ஒரு முடிவு காண்பேன்.